வணக்கம், நான் ஜெஃப்ரின். இன்னைக்கு நம்ம வந்து வெஜிடபிள் புலாவ் பண்ண போறோம். இது பண்றதுக்காக நம்ம கூட ராஜலட்சுமி ஆண்டி இருக்காங்க. ஆண்டி, இது எப்படி பண்ணுவோம்? இன்னைக்கு நான் வெஜிடபிள் புலாவ் பண்ண போறேன். யூஸ்வலாக வந்து வெஜிடபிள் புலாவ் பிராமன் ஸ்டைலில் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ்வல் தான், பட் வித் மசாலாஸ் இல்லாத நம்ம பண்ண போகிறோம். இப்போது ஸ்டார்ட் வித் பாஸ்மதி ரைஸ். இது நம்ம அலசிட்டு ஊற வச்சுக்கணும். இது ஊறத்துக்குள்ளே வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுன்றது ஆண்டி, அரைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ரைஸ் பத்தி இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தாங்க. இது எவ்வளவு வச்சிருக்கீங்க? இதில் வந்து 1 கப் பண்ணியிருக்கேன். ஒரு அழகுன்னு சொல்லுவோம். ஒரு அழகுக்கு வச்சிருக்கேன். அதாவது சின்ன டம்ளர்ன்றதுனால 2 டம்ளர். ஓகே, 2 டம்ளர் ரைஸ் ஊற வச்சிருக்கேன். ஓகே. ஸோ இது வந்து ஒரு 3 to 4 பீப்புள் சாப்பிடலாம். ஓகே, ஃபைன். நார்மல் சர்விங்ஸ். ஓகே. அரைக்க என்னெல்லாம் எடுத்திருக்கீங்க? யூஸ்வலி சொன்ன மாதிரி புதினா, கொத்தமல்லி, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா. எப்படியும் மிளகா இப்படி போட போகிறோன்றதுனால கொஞ்சமாக பச்சை மிளகா எடுத்துட்டுருக்கேன். ஒன்று அந்த மாதிரி எடுத்துட்டு. சரி ஆண்டி. இப்போ அரைச்ச பேஸ்ட்டை வந்து ஒரு பவுலில் போட்டிருக்கோம். அடுத்து என்ன பண்ணணும்? கீயா? ஆமாம், கீ அண்ட் பட்டர் ரெண்டும் சேர்த்து. எவ்வளோ போட்டிருக்கீங்க ரேஷியோ? 1 ஸ்பூன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சோம்பு போட்டுருக்கோம். குக் மோடில் இருக்கான்னு பார்த்துட்டே இருக்கணும் எப்போவுமே. ஸோ அது வந்துருக்குன்னா நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் போட்டால் தான் அதுக்குள்ளே அது திரும்ப அதுலேயே மெயின்டைன் ஆகும். மெயின்டைன் ஆகும். ஸோ இது கொஞ்சம் இதுவானோடனே நம்ம பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இந்த இதெல்லாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கேன் ஹேவ் அ கடாய் இங்கே நீங்கள் வச்சுட்டு இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் அப்படியே போட்டு உடனே எல்லா இன்க்ரீடியன்ஸும் எப்படி நான் போட்டுறணும் அதே மாதிரி இன்க்ரீடியன்ஸ்லாம் இதில் போட்டுட்டு அந்த திரும்பியும் இந்த ரைஸ் குக்கரில் போட்டு இந்த இதெல்லாம் பண்ணி ரைஸையும் போட்டோன்னா முடிஞ்சது. சீக்கிரமா முடிக்கிறதுக்காக இதை யூஸ் பண்றீங்க. ஸோ இதை ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆனியன் போட்டு, ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த அரைச்சி விழுது போடக்கூடாது. ஆனியன்ஸ் கொஞ்சம் இதுவாகணும், ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு டிரான்ஸ்லூசன்ட் கலர் வரையா இதில் வரும். some time because rice cookerனா கொஞ்சம் இருந்து டைம் எடுத்துட்டு பண்ணணும். ஓகே, 5 minutes ஆகும் இதெல்லாம் இது பண்றது. பட் வானலி ஆனா கேஸ் அப்படின்னு சொன்னா சீக்கிரமா பண்ணிடலாம். நம்ம சீக்கிரமா வெந்துரும். இதுக்கான ஹீட் வந்து கொஞ்சம் மீடியமா தான் வரும். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ வார்ம் மோட்ல வந்து கலரும் மாறி இருக்கு நல்லா. இது மோஸ்ட்லி இதுவா இருந்தாலும் இப்போ பச்சை வாசனை ஓரளவுக்கு போயிடும். ஸோ ஸ்டார்ட் வித் வந்து நம்ம அரைச்ச இன்கிரீடியன்ஸை நம்ம முதல்ல போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, இது போட்ட உடனே குக்கிங் மோட் வந்துடுது ஆட்டோமேட்டிக்கா. ஸோ இது போட ஆரம்பிச்சிட்டோம்னா இது ஓரளவுக்கு பண்ணா போதும். இந்த கொத்தமல்லி இதெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரை ஆகணுன்ற அவசியம் இல்லை. கொஞ்சம் ஓரளவு ஹீட் ஆனால் நம்ம கண்டினியூஸாக போட்டுட்டே இருக்கிறதுல இந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது குக்கிங் மோட்லேயே தான் இருக்கும். ஸோ இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே. பொட்டேட்டோஸ் இதுல பீஸ் எல்லாம் போட்டுக்கலாமா? எல்லாமே தாராளமா போட்டுக்கலாம். ஓகே. கேரட் கிட்ஸோட ஃபேவரட்டான வெஜிடபிள். அண்ட் கலர்ஃபுல் மெயினா. கேப்சிகம், பீன்ஸ். ஸோ 1 by 1 போட்டுட்டே போகலாம். கொஞ்சம் அதுக்கு டைம் கொடுப்போம். ஓகே. கொஞ்சம் அது
இது பண்ண வரும், பாயிலிங் அந்த ஸ்டேஜ் வரும் நமக்கு, அது வரையும் கொஞ்சம் டைம் கொடுக்கும். ஸோ ஒன்றா போட்டுட்டே போடலாம். எவ்வளோ போடுறீங்க இது? ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி. ஓகே. தேவையான அளவுப்பா? தேவையான அளவுன்னு இல்லை. இப்போ ஒரு கப்புன்னா ஒரு அழகுன்னு சொன்னால் 1 ஸ்பூன் உப்பு போடலாம். ஓகே. ஸோ அதான் இது சரியாக இருக்கும். ஓகே. சாப்பிட்றது. ஸோ இதில் 1/4 ஸ்பூன் போட்டு. ஓகே. 1/4 டேபிள் ஸ்பூன். இது எடுத்துன்னு அளவு. ஸோ அதை அப்படியே போட்டுருவோம். ஓகே. நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டதுனால ஓகே கொஞ்சம் காரத்துக்காக. ஓகே. இப்போ கிட்ஸுக்கு வேணும்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே. பச்சை மிளகாவும் அவாய்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பச்சை மிளகாவும் ரொம்ப கம்மியாக ஒரு ஹாஃப் அந்த இன்ச்சில் இருக்கிற பச்சை மிளகா போட்டுட்டு இதில் வந்து கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். ஓகே. வேண்டாம். இது என்ன ஸ்பைஸ்? இது கசூரி மேத்தி. கசூரி மேத்தி. ஓகே. இது வந்து ஜஸ்ட் க்ரஷ் பண்ணிட்டு, இது ஃப்ளேவர்க்காகயா இல்ல கார்னிஷ் கூட? ஹெல்தியும் கூட. கார்னிஷிங் கிடையாது, ஃப்ளேவர் அண்ட் ஹெல்தி. மெயினாக ஃப்ளேவர் தான். இது போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆனியனுக்குன்னு ஒரு ஸ்மெல் வரும், அது அடங்கிடும். ஓகே. இதனோட இதுதான் வந்து ஃப்ராக்ரன்ஸ் வரும். ஓகே. இதனோட இதுதான் ப்ராமினெண்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா க்ரஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இது வந்து புலாவ் மசாலா. ஓகே. உங்களுக்கு வேணும்னா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதில் என்னென்ன இருக்குது இந்த புலாவ் மசாலால? புலாவ் மசாலா இல்லை, ரெடிமேடாக அவைலபிளாக இருக்குது. ஓகே ஃபைன். ஸோ அதுலேருந்து நீங்கள் 1 ஸ்பூன் போட போகிறீங்க. அதெல்லாம் வேண்டாம்னா வேண்டாம். ஓகே. ஸோ அதுக்குள்ளே நம்ம ஓகே பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து இந்த ஸ்டேஜில் இருக்குது. செமி குக்ட். ஓகே. ஒரு நல்ல அரோமா வருது. மெயினாக பிகாஸ் ஆஃப் மேத்தி, அதான் கசூரி மேத்தி. அண்ட் இப்போது கர்ட் ஆட் பண்ண போகிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் கர்டா? ஓகே. 2 டேபிள் ஸ்பூன் கர்ட். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்தல, உனக்கு ஈஸியாக இருக்கு இல்லையா? அவ்வளோதான். இப்போது ரைஸ் எடுத்து நான் இப்போ ரைஸை வந்து மிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன் மசாலா கூட. ஏன் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம்னா ரைஸ் குக்கரில் மெயினாக குக்கர் இதெல்லாம் பண்ணிட்டு முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவோம். இது பொறுத்த வரையும், எலக்ட்ரிக் பொறுத்த வரையும் என்ன எப்படி பண்ணுறோமோ அது அப்படியே வரும் மேலே. ஓகே. அப்படியே வேகும் மேலே. ஸோ அதனால கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பண்ணோம்னா ஸோ எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே. இப்போ வாட்டர் ஆட் பண்ணிட்டோம்னா க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகே ஆண்டி. எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணுறீங்க? ஒரு கப்பு, நான் 2 கப் போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ ஒரு கப்புக்கு 2 டம்ளர். ஓகே. ஸோ அதுவும் பண்ணலாம், இல்லைன்னா இன்னொரு இதுவும் இருக்குது. இதை ஃபில்லப் ஆனாலும் இப்போ நான் வந்து 1 இது ஒரு அளவு. ஓகே. இல்லை நம்ம வந்து எனக்கு அதெல்லாம் கண்ணளவு உங்களுக்கு அதெல்லாம் தெரில எனக்கு வந்து. இப்போ இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டுட்டு இப்போ மேலே வருது பாருங்க. ஓகே. அதுவும் ஒரு அளவு. ஓகே. அவ்வளோதான். ஸோ இன்னொரு 15 மினிட்ஸில் இது ரெடி. ஓகே. க்ளோஸ் பண்ணிடலாமா? இப்போ நம்மளுடைய வெஜ் புலாவ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. மீன்வைல் நம்ம வந்து ரைத்தா பண்ணலாம். ஆனியன்ஸ், டொமேட்டோ, பச்சை மிளகாய் அண்ட் கர்ட். மெயின் இன்க்ரீடியன்ட். ஓகே. இப்போது ரைத்தா பண்ணுறச்சு எப்போவுமே வந்து நிறைய
இது இன்க்ரீடியன்ஸ் இந்த வெஜிடபிள்ஸ் வந்து கம்மியாக இருக்கணும், தயிர் நிறைய இருக்கணும். ஓகே. ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால பார்த்து பண்ணிக்கணும் அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே ஓகே. டொமேட்டோ ஏன் ரைத்தாக்கு யூஸ் பண்ணுறேன், அதுக்கு யூஸ் பண்ணலை. யூஸ்வலாக புலாவுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஃபார் இப்போது டெக்கரேஷன், இப்போ நம்ம டு மேக் இட் லுக் appetizing. ஓகே. கலருக்கு டொமேட்டோ ஆட். ஓகே. இது சில்ட்ரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி கம்மியாக வேணால். ஓகே ஃபைன். வாமோட் வந்துடுது இப்போது. ஓகே. வெஜ் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது ரெடி ஆயிடுச்சு. இப்போது இது வாமோடு வந்த உடனே ஓகே. ஸோ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இந்த இதுக்கு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஓகே. இப்போ ரைத்தாவும் ரெடி ஆயிடுச்சு. புலாவ் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆயிடுதா? ஸோ இப்போ புலாவும் ரெடி எடுத்து ரைத்தாவும் ரெடி எடுத்து இப்போ நம்ம கார்னிஷிங் பார்ப்போம். ஒரு நல்ல அரோமா வருது. சூப்பராக இருக்கு. இப்போ சர்வ் பண்ணிடலாமா? இதை ஒரு கலரிட்டு அதுக்கு ஓகே ஃபைன். ஓகே எடுத்து வச்சுடலாம். ஓகே. வாவ். பார்க்குறச்சு நன்னா இருக்கு உங்க இதில். சர்வ் பண்ணிடுவா? அவ்வளோதான். வெரி நைஸ். சூப்பர். along with our raita. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கு. சும்மா கமன்னு நம்மளுடைய வெஜ் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் பார்த்துலாமா? இட்ஸ் ஸோ ஃப்ளேவர்ஃபுல். மசாலா எல்லாமே நல்லா இருக்கு.